கசப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தொப்பை குறையணும், ஆன்டி ஆக்சிடென்ட் பாடி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் டீ குடிக்கிறாளா? அதுலயும் சுகரு இல்லைன்னா நாட்டு சக்கரை, அதுவும் இல்லைன்னா ஹனி சேர்த்து அந்த டேஸ்ட் மாறி நல்லா டேஸ்டா குடிக்கணும்னு நினைக்கிறாளா? நீங்க ஒரு உண்மையை சொல்லவா, கிரீன் டீ குடிச்சா தொப்பை குறையவே குறையாது. சிம்பிளா சயின்டிஃபிக்கா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கிரீன் டீல சுகர் ஆர் நாட்டு சக்கரை ஆர் ஹனி சேர்த்து சாப்பிட்றவங்கள பத்தி பேசுவோம். நீங்க சுகரோ இல்ல ஹனி நாட்டு சக்கரை எது சேர்த்தாலுமே அதுல இருக்க கேலரிஸ் இந்த கிரீன் டீல இருக்கிற ஒரு இயற்கையா இருக்கிற ஒரு மெட்டபாலிசத்தை டோட்டலா ஜீரோ ஆக்கிடும். அது ஒரு ஸ்பூனா இருந்தாலும் சரி, 2 ஸ்பூனா இருந்தாலும் சரி, 1/2 ஸ்பூனா இருந்தாலும் சரி, அந்த சுகர் கண்டென்ட் அந்த கேலரிஸ் டோட்டலா இதோட பெனிஃபிட்ஸை குறைச்சிடும். கிரீன் டீ குடிச்சா மட்டுமே வெயிட் லாஸ் ஆகும் நம்புறது ஒரு மிகப்பெரிய மித்து. சரி, வெயிட் லாஸ் இல்ல, எனக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும் கிரீன் டீல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நீங்க குடிக்கிற கிரீன் டீல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டை விட ஆம்லா நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின் சி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் கொய்யாப்பழம் கோவா அது இருக்குது இல்லையா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃப்ரூட்னா கோவா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல இருக்கிற விட்டமின் சி வேற எந்த ஃப்ரூட்லயுமே இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, விட்டமின் சி ஃப்ரூட் அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு எந்த ஃப்ரூட் ஞாபகத்துக்கு வரும்? ஆரஞ்சு, லெமனு, எல்லாம் ஏதாவது ஒரு பெரிஸ் அதுதான் ஞாபகத்துக்கு வரும். உண்மையே சொல்லவா, இனிப்பா நல்ல சுவையா இருக்கிற கோவா தான் கிங் ஆஃப் விட்டமின் சி இன் ஃப்ரூட்ஸ். அதனால சீசன்ல கிடைக்கிற கோவா கொய்யா பழத்தை தயவு செய்து விட்டுறாதீங்க. அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்கிற ஒரு பழம் எதுனா அதுவும் கோவா. இந்த கோவாவோ இல்ல ஆம்லாவோ அதை தவிர்த்துட்டா நீங்க எவ்வளவு கிரீன் டீ குடிக்கணும்னா 4ல இருந்து 5 கப் வரைக்கும் குடிக்க வேண்டியதா இருக்கும். அப்ப கூடமே பழத்துல இருக்கிற நியூட்ரியன்ஸ் கிரீன் டீல வரவே வராது. இதை விட இன்னொரு ஃபேக்டர் சொல்றேன் பாருங்க. நம்ம இந்த சீசன்ல கிடைக்கிற கருப்பு திராட்சை இருக்கு தெரியுமா, அந்த கருப்பு திராட்சையில அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கருப்பு திராட்சையில இல்ல, ஆக்சுவலா கருப்பு திராட்சை உள்ளார இருக்கிற விதை இருக்கு தெரியுமா, அந்த விதையில தான். ஏன்னா அந்த விதையில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் சில விட்டமின் சில கிடைக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை விட 20 மடங்கு அதிகம். அதே மாதிரி விட்டமின் இ 50 மடங்கு வரை அதிகம் கருப்பு திராட்சையில உள்ள இருக்கிற சீட்ல. ஸோ தயவு செய்து கருப்பு திராட்சை சாப்பிடும்போது நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்டுட்டு கடைசியா சக்கையை மட்டும் துப்புங்க. ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அந்த கருப்பு திராட்சையில இருந்து மட்டுமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ தயவு செய்து அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கிரீன் டீல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டை விட நமக்கு ஈஸியா கிடைக்கிற முருங்கைக்கீரை, நெல்லிக்காய், கருப்பு திராட்சை இதுல எல்லாத்துலயுமே அதுல கிடைக்கிற விட அதிகமான நியூட்ரியன்ஸ் எல்லாம் இதுலதான் இருக்குது. ஐ மீன் நமக்கு ஈஸியா கிடைக்கிற இந்த முருங்கைக்கீரை, நெல்லிக்காய், கருப்பு திராட்சையில கிடைக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டீ குடிக்கணும், டீக்கு பதிலாக கிரீன் டீ குடிக்கணும்னா தாராளமா குடிக்கலாம், அதுல தப்பு இல்லை. ஆனா கிரீன் டீ குடிச்சா எனக்கு உடம்பு வந்து குறையும், எனக்கு தொப்பை குறையும், கிரீன் டீ குடிச்சா எனக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா கிடைக்கும் நம்புறதுதான் மிகப்பெரிய மித்து. ஸோ லாஜிக்கா யோசிங்க. ஸ்டே ஹெல்தி. ஃபார் மோர் ஃபேக்ட்ஸ் சப்ஸ்கிரைப் டு ஹாரிசன் டீடைல்ஸ்.